எந்த சூழ்நிலையிலும் வந்து அண்ணாமலை வந்து விலக்கவோ மாற்றவோ எந்த சூழ்நிலையும் இருக்க மாட்டாங்க. அவரோட தலைமை இல்லாதனால வந்து பிஜேபிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அது ஒரு பின்னடைவாக தான் நான் பார்க்குறேன். பிரிக்ஸில் வந்து நம்ம வந்து எல்லா நாடுகளையும் இணைச்சு இன்றைக்கி ரஷ்யா நமக்கு சப்போர்ட் பண்ணுறான், நிரந்தர எதிரியாக இருந்த சீனா இன்னைக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. இதெல்லாம் மோடியாலாம் நடந்ததுங்கிறோம். டாக்ஸுங்கிறது மன்னராட்சி காலத்திலேருந்து நடந்துகிட்டு இருந்த விஷயம் தான். அண்ணாமலை அவர்களுக்கென்று தமிழகத்தில் இளைஞர் மத்தியிலும் சரி, பாஜகவினர் மத்தியிலும் சரி, ஒரு தனி இடம் இருக்கிறது. இன்னைக்கு மிக முக்கியமான தன்னம்பிக்கை பேச்சாளர்கள் அவரும் ஒருத்தர். வரக்கூடிய அடுத்த 6 மாதங்கள் வந்து பிஜேபியோட முழு நேர அரசியல் வந்து கண்டிப்பாக அண்ணாமலை அவர்கள் செய்வார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் நம்ம கூட ஹைகோர்ட் அட்வொகேட் ஜெகன் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ அண்ணாமலை அவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ரீசெண்ட் டேஸாக வந்து அவர் வந்து அந்த அரசியல் இதுலேருந்து அப்படியே ஒதுங்கிட்டே இருக்காரு. இது வந்து எப்படி சார் பார்க்குறீங்க? அண்ட் இதனால வந்து பிஜேபி வந்து பின்தங்கி இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? இல்லை, அரசியலேருந்து ஒதுங்கிட்டு இருக்காரு. நீங்களும் உங்கள் கற்பனை உலகத்தில் நீங்கள் சித்தரித்து வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அவர் முழு நேர அரசியலில் தான் இருக்கிறாரு எங்கள் பார்வையில். அதே சமயத்தில் வந்து சமீபத்தில் நேற்று நடந்த பாஜக மையக்குழு மீட்டிங்கில் அவர் கலந்துருக்கிறாரு. பிஜேபியின் தேசிய அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய BL சந்தோஷ் அவர்கள் வந்து நேரடியாகவே அண்ணாமலை அவர்கள் இல்லத்திற்கு சென்று அவரை நலம் விசாரித்து கூட்டத்தில் கலந்துக்கணும்னு சொன்னதன் அடிப்படையில் வந்து கூட்டத்தில் கலந்துக்கிட்டாருங்கிறதுலாம் நிறைய மீடியாவில் செய்திகள் வந்துக்கிட்டு இருந்தது. ஸோ ஒதுங்கிட்டாருங்கிறது வந்து அங்கே கொஸ்டினே கிடையாது. அவர் முழு நேர அரசியல் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. அவர் தேவைப்படும் நேரத்தில் தேவைப்படும் விஷயத்தை வந்து மிக சிறப்பாக ஹேண்டில் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. சார், இப்போது நீங்கள் சொல்கிறீங்கல்ல உங்களுக்கு வந்து அவர் ஒதுங்கலை அப்படின்ற மாதிரி, பட் நடுவில் கொஞ்சம் பீரியடில் வந்து அவர் ஒதுங்கி தான் இருந்தார். அவர் ஒதுக்கப்பட்டாரா இல்லை அவரே டீசெண்டாக வந்து ஒதுங்கி இருந்தாரான்றது தானே சார் $1 மில்லியன் கொஸ்டின்? இல்லை, அதுதான். நீங்கள் ஒதுக்கப்பட்டாரா ஒதுங்கினாங்கிறது கொஸ்டின் இங்கே இல்லை. அவர் வந்து மாநில தலைவராக இருக்கும் பொழுது முழு நேரமாக வந்து அவரோட ஒவ்வொரு நிகழ்வுகளும் வந்து மீடியா வந்து கவர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவர் மாநில தலைவராக இருந்த பொழுது அவரோட ஒவ்வொரு நிகழ்வும் வந்து மீடியா வந்து கண்காணிச்சிட்டே இருந்தாங்க. ஒவ்வொரு நிகழ்வுகளும் வந்து அவர் நிகழ்வுகளின் முடிவில் வந்து பேட்டி கொடுத்துட்டு இருந்தார். அதனால் ஒரு பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் இருந்தால் தான் நம்ம உணர்ந்திருப்பீங்க. இப்போ ஒரு மாநில தலைவர் இல்லை. அவர் வந்து ஒரு பிஜேபி காரியகர்த்தாவாக நான் இயங்கி கொண்டிருக்கேங்கிறத பல மேடைகளில் சொல்லிகிட்டு இருக்கிறாரு. வீதி லீடர்ஸுங்கிற ஒரு NGO ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறார். அது மூலமாக நிறைய இளைஞர்களுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை பேச்சாளராக இருந்து கொண்டிருக்கிறாரு. நிறைய காலேஜஸில் வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. அதெல்லாம் நிறைய சோஷியல் மீடியாவில் தான் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அரசியல் சம்பந்தமான பேட்டி தான் அவருக்கு குறைஞ்சிருக்கிற வழியே அவர் வந்து முன்னிலைப்படுத்தி நிறைய வந்து பொது நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு இருக்கிறாரு. பிஸ்னஸ் வெஞ்சர்ஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இருக்கிறாரு. நிறைய பேருக்கு அவர் தன்னம்பிக்கை கொடுக்கும் நிகழ்ச்சிகளில் எல்லாம் கலந்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஸோ அவரோட வாழ்க்கையை வந்து ஒரு பரபரப்பை தான் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. சார், தலைவர் பதவியில் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து இருக்கும் பொழுது அவருக்கு வழிவிட்டு, ஆனால் அவர் முழுமையாக செயல்பட வேண்டும், தலைவருக்கான தனித்துவத்தை காட்ட வேண்டும், அதில் வந்து நம்ம தலையிட இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவர் வந்து அரசியல் சார்ந்த பிஜேபி அரசியல் சார்ந்த நிகழ்வுகள் வந்து அவர் நிறைய வந்து கலந்துக்கிறது கிடையாது. இப்போ ஆனால் ஒரு சில அரசியல்வாதிகள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபிக்கு விசுவாசமாக இருந்த அண்ணாமலையை வந்து பிஜேபியே வந்து ஒரு சில காரணத்தினால வந்து தள்ளி வச்சதுன்னு தானே சார் சொன்னாங்க? இல்லை, அதுதான். அவர் ஆணித்தரமாக சில விஷயங்கள்லாம் முன்னாடியே பேட்டி கொடுத்துருக்கிறாரு. நான் பிஜேபியில் வந்து தலைவர் பதவிங்கிறது ஒரு வெங்காயம் மாதிரி, அது உரிக்க எவ்வளோ லேயர் வருமோ அந்த லேயர் போல தான் இந்த தலைவர் பதவி. நான் தலைவர் பதவிக்கு நான் எந்த சூழ்நிலையிலும் ஆசைப்படவில்லை. நான் ஒரு பதவியை விரும்பி எடுத்துக்கொண்டேனால் அது பதவிக்கு உகந்தவனாக இருப்பேன்ங்கிறத வந்து அவர் பல பேட்டிகளில் வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு. ஒவ்வொரு முறையும் அதை செய்து கொண்டிருக்கிறார். அவரது தலைவராக இருக்கும் பொழுது நிகழ்வுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பாகவே இருக்கும். அதன் அடிப்படையில் வந்து அவர் முன்காலத்தில் வந்து அதிமுகவோட கூட்டணி கிடையாது, அதுபோல் அதிமுகவும் பிஜேபி விமர்சனம் செய்த பொழுது நடந்து முடிந்த 2024 பாராளுமன்ற தேர்தல் காலங்களில் வந்து அவர் டிடிவி தினகரன், OPS அதுபோல் வந்து அவங்களெல்லாம் கூட்டணியில் சேர்த்து வந்து ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்கி வெறும் 2% வாக்கு வங்கி இருந்த பிஜேபியை வந்து ஒரு 18.5% வாக்கு வங்கியாக உயர்த்தி காட்டி அவரோட தனித்துவத்தை காட்டினார். மேலும் வந்து அரசியல் மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று தலைமை பிஜேபி தேசிய தலைமை முடிவுக்கு உட்பட்டு எடப்பாடிக்கும் இவருக்கும் நடந்த கருத்து மோதல்களில் தொடர்ந்து கூட்டணி அமைத்தால் இருவரும் சமரச உடன்பாடு ஏற்படாது என்ற ஒரு காரணத்திற்காக
கூட்டணியை வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என்பதற்காக அண்ணாமலையின் தலைமையை மாற்றினால் ஒரு சமரசமாக செல்ல முடியும் என்று அதிமுக தரப்பில் வைக்கப்பட்ட ஒரு கோரிக்கையின் அடிப்படையில் வந்து தலைமை எடுத்த முடிவை அவர் வந்து ஏற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் தான் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்தாங்களே ஒழிய ஸோ எந்த சூழ்நிலையும் வந்து பாஜக தேசிய தலைமை வந்து ஒரு சூழ்நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் வந்து அண்ணாமலையை வந்து விலக்கவோ மாற்றவோ எந்த சூழ்நிலையும் இருக்க மாட்டாங்க. அண்ணாமலைக்கென்று அது அண்ணாமலை அவர்களுக்கென்று தமிழகத்தில் இளைஞர் மத்தியிலும் சரி பாஜகவினர் மத்தியிலும் சரி ஒரு தனி இடம் இருக்கிறது. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. சார் இப்போ இன்னொரு கேள்வி சார், இப்போ அண்ணாமலை இல்லாத இந்த பாஜக வந்து நடுக்கடல்ல வந்து தத்தளிக்கக்கூடிய ஒரு விஷயமா அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து பாஜக தள்ளப்படுமா சார்? இல்லை, பாஜக தள்ளப்படும் சொல்லி அண்ணாமலை இருந்தால் ஒரு அக்ரெசிவாக வந்து பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலையை அவர் உருவாக்கிட்டு இருப்பாங்க. சமீபத்தில் வந்து எங்களை போன்ற அரசியல் விமர்சகர்களுக்கு அதுவே ஒரு கேள்வியாக தான் இருக்குது. இப்போ அவரே அண்ணாமலை அவர்கள் இருந்திருந்தால் இன்றைக்கி எவ்வளோ விஷயங்கள் வந்து இன்றைக்கி இந்திய அளவில் வந்து பிரதமர் மோடியின் செயல்பாடுகள் உலக அளவில் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருந்துக்கிட்டு இருக்குது. ஆப்ரேஷன் சிந்தூராக இருக்கட்டும், அதோட வெற்றி ஆப்ரேஷன் சிந்தூரோட வெற்றியாக இருக்கட்டும், அமெரிக்க அதிபர் விதித்த 50% டேரிஃபாக இருக்கட்டும், அது போல் அந்த டேக்ஸ் ரிஃபார்ம்ஸ் ஜிஎஸ்டி 2.0 வந்து கிட்டத்தட்ட ஒரு 191 அத்தியாவசிய பொருளுக்கான வரி விலக்கு 28% ஸ்லாபை எடுத்துகிட்டு 12% கொண்டு வந்தது, 12% 5% ரெடியூஸ் பண்ணது, இதெல்லாம் வந்து நிறைய பொருட்களோட விலைவாசிகள்லாம் நிறைய குறைஞ்சிருக்கு. அதே போல் வந்து ஜிஎஸ்டியிலேருந்து முழுமையாக வந்து இன்சூரன்ஸ் பாலிசிஸ்க்கெலாம் வந்து விலக்கு கொடுத்துருக்குறாங்க. நம்மளோட மெடிக்ளைம் இன்சூரன்ஸ் இல்லை, டேக்ஸ் ரீஃபார்ம்ஸ் தான் சொல்கிறேன். உங்களுக்கு இந்தியன் கவர்மெண்ட் பண்ணியிருக்கிறது வந்து பொதுமக்களுக்கு வந்து ஒரு அத்தியாவசியான தேவைகளை வந்து பூர்த்தி செய்யும் விதத்தில் இருக்குது. இதெல்லாம் வந்து பிஜேபி தரப்புலேருந்து கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வு, பொதுமக்களோட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய நிகழ்வுகள்லாம் வந்து அவரோட தலைமை இல்லாதனால வந்து பிஜேபிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அது ஒரு பின்னடைவாக தான் நான் பார்க்குறேன். அதே சமயத்தில் பிஜேபிக்கு வந்து ஒரு நல்ல லீடர்ஷிப் இல்லாதனால இது போன்ற விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கவில்லை. என்ன செய்வதுங்க தெரியாமல் ஒவ்வொரு தெருவிலையும் வந்து 10க்கு 10 சைஸில் போஸ்டர் அடிச்சுட்டு அவன் பிறந்த நாளுக்கு இவன் போஸ்டர் ஓட்டுறது, இவன் பிறந்த நாளுக்கு போஸ்டர் ஓட்டுறது, அவன் தனி குரூப்பாக பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி பிஜேபி உறுப்பினர்கள் மத்தியில் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இது போன்ற செயல்களை பொதுமக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்குவதை வந்து பிஜேபி இன்னைக்கு தவறிடுச்சு. ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய வெற்றி. இந்த 3 விஷயமும் வந்து பேசணும்னா இது ஒரு பெரிய வரலாற்று பதிவு. இது 3மே இன்னைக்கு அமெரிக்கா போன்ற ஒரு பெரிய வல்லரசு நாடுக்கு ஈக்குவலாக வந்து நீயா நானான்னு வந்து இன்றைக்கி நம்ம வந்து போட்டி போட்டு உலகளவில் வந்து பேசக்கூடிய ஒரு பெரும் தலைவராக வந்து பிரதமர் மோடி மாறி இருக்காங்கிறதான் சொல்லுவேன். ஏன்னா பொதுமக்கள் இன்றைக்கி எல்லாருமே இது வந்து பேசக்கூடிய ஒரு நிகழ்வாக மாறிடுச்சு. அமெரிக்காவோட நம்ம போட்டி போடுறோம். அமெரிக்கா 50% வரி விதிச்சாங்கன்னா அதுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி நம்மளும் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். பிரிக்ஸில் வந்து நம்ம வந்து எல்லா நாடுகளையும் இணைச்சு இன்றைக்கி ரஷ்யா நமக்கு சப்போர்ட் பண்ணுறான். நிரந்தர எதிரியாக இருந்த சீனா இன்றைக்கி நம்ம சப்போர்ட் பண்ணுறாரு. இதெல்லாம் மோடியெல்லாம் நடந்துங்கிறோம். அது மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த டேக்ஸ் ரிஃபார்ம்ஸ் இதை பற்றி பேசலை. அது மாதிரி ஆப்ரேஷன் சிந்தூரில் நீங்கள் நினச்சி பாருங்கள், பாகிஸ்தான் நாட்டுக்குள்ளே போய் இன்றைக்கி அவனோட டெரரிஸ்ட் கேம்பெல்லாம் இன்றைக்கி தகர்த்தெறிந்து டெரரிஸ்ட்டை வந்து இன்றைக்கி ஊக்குவிக்கிறதே பாகிஸ்தான் சொல்லி இன்றைக்கி உலகளவில் வந்து எல்லா நாடுகளோட நட்பரையும் நம்ம சம்பாதிச்சோம். இதெல்லாம் வந்து பெரிய லெவலில் பிஜேபிக்காரங்க வந்து இந்த வெற்றியை கொண்டாடி பொதுமக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கல. இதெல்லாம் அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருந்தால் இதை நடத்திட்டு இருக்கிறதே வேற விஷயமா இருக்கும். இன்றைக்கி தமிழகம் முழுவதும் நிறைய பொதுக்கூட்டங்கள் நடத்தி இன்றைக்கி சோஷியல் மீடியாலே மட்டும் இருக்கக்கூடிய பரபரப்பை வந்து இன்றைக்கி மக்கள் மத்தியில் ரொம்ப எளிமையாக கொண்டு போய் சேர்த்திருப்பாரு. அதை செய்ய தவறிட்டாங்க. சரி, இப்போ யார் சார் ஜிஎஸ்டி கொண்டு வந்தது? இவங்க தான். இவங்களே போட்டுட்டு இவங்களே வந்து ரீஃபார்ம் பண்ணாங்க. ஜிஎஸ்டி கொண்டு வந்தது இவங்க அவங்கிறதுலாம் நமக்கு தேவையான ஒன்று. இன்றைக்கி பல்வேறு டேக்ஸாக இருந்ததை ஒரே டேக்ஸாக கொண்டு வந்தது ஜிஎஸ்டி. அதில் மக்கள் கருத்துக்களை கேட்டு ஒவ்வொரு வருடமும் நடக்கக்கூடிய ஜிஎஸ்டி கவுன்சிலில் வந்து சில விலக்குகள் எல்லாம் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மேஜராக வந்து நிறைய பொருட்களை விலைகளை குறைக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு திட்டம் கொண்டு வரனா அதில் நிறைய நிறைகளும் இருக்கும், குறைகள் இருக்கும். இந்த நிறைகள் குறைகளை வந்து கருத்துக்களை கேட்டு அதை நிவர்த்தி செய்வது தான் ஒரு அரசோட ஒரு முடிவாக இருக்கும், கொள்கை முடிவாக இருக்கும். அதை தான் இன்றைக்கி பிஜேபி கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் நிறைய பொருட்கள் கொண்டு வந்தது இவங்க, கொண்டு வராதவங்க இல்லை. டேக்ஸுங்கிறது மன்னராட்சி காலத்துலேருந்து நடந்துகிட்டு இருந்த விஷயம் தான். டேக்ஸ் கலெக்ஷனை வச்சு தான் ஒரு கவர்மெண்ட்டை ரன் பண்ண முடியும். அதனால் இவங்க தான் கொண்டு வந்தாங்க, அவங்க தான் கொண்டு வந்தாங்க. வேரியஸ் டேக்ஸாக இருந்தது ஒரே டேக்ஸாக கொண்டு வந்திருக்காங்க. அப்படி தான் பார்க்கணும் நம்ம. இப்போ அண்ணாமலை அவர்கள் வாங்கின அந்த சொத்து பிரச்சனை இல்லை சார், அது வந்து அவர் கொடுத்துருக்க விளக்கம் வந்து ஏற்றுக்கிற மாதிரி ரொம்ப எக்ஸலண்ட்டாக கொடுத்துருக்காரு. அவர் கொடுத்ததில் எந்த தவறும் கிடையாது. அவர் வாங்கிய சொத்துக்கான முழு வழிகாட்டு மதிப்பையும் நான் முழுமையாக செலுத்திருக்கேங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்கவுங்க யூகத்தின் அடிப்படையில் கேட்கக்கூடிய கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. ஏன்னா யாரோ ஒருத்தர் இது 80 கோடி சந்தை மதிப்பு இருக்குங்கிறதுக்காக 80 கோடிக்கு டேக்ஸ் கட்டணும்னு அவசியம் கிடையாது. அவர் 40 லட்ச ரூபா அவர் இருந்த கவர்மெண்ட் வேல்யூன்னு சொல்லிட்டு கைட்லைன் வேல்யூன்னு சொல்லி 40 லட்ச ரூபாவுக்கு 4 லட்ச ரூபா வந்து அவர்
சாரி 40 lakhs வந்து அவர் ஸ்டாம்ப் டியூட்டி பே பண்ணி அவர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாரு. அவர் வந்து பவர்பாட்டை என் மனைவிக்கு கொடுத்து மனைவி போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பண்ணாங்கிறதையும் விளக்கம் கொடுத்துருக்காரு. அதே சமயத்தில் வந்து எனக்கு ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணணும், பால் பண்ண வைக்கணுங்கிறது என்னோட வாழ்நாள் கனவு. அதை செய்வதற்காக நான் வந்து பண்ணியிருக்கேன், நான் இதை ஆரம்பிச்சிருக்கிறேன். அதே சமயத்தில் வங்கி கடனும் நான் வந்து வாங்கியிருக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக விளக்கம் கொடுத்துருக்காரு. அது மாதிரி இனிஷியல் பேமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவர் ஏற்கனவே தேர்தல் அஃபிடவிட்லேயே அவர் தெளிவாக கொடுத்துருக்காரு. என்னோட மனைவியோட வங்கி கணக்கில் சேமிப்பு மூலமாக கிட்டத்தட்ட 93 லட்சம் கொடுத்ததாக என்னோட நினைவு. இவரோட வங்கி கணக்குலையும் ஒரு 15 to 20 lakhs இருந்ததாக வந்து அவர் கொடுத்துருக்காரு அஃபிடவிட்டில். ஸோ சேவிங்ஸே கிட்டத்தட்ட 1.25 crores அவர் கணக்கில் இருந்திருக்கு. மீதி வங்கி கடன் நான் வாங்கி பண்ணியிருக்கேங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. ஒவ்வொருத்தரும் யூகத்தின் அடிப்படையில் 6 கோடிக்கு வாங்கியிருக்காரு, 60 கோடிக்கு வாங்கியிருக்காரு, 600 கோடி வாங்கியிருக்காருங்கிறதுக்கெல்லாம் அவர் பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அவரோட உழைப்பு சிம்பிளாக எடுத்துக்கிட்டோம்னா வீதி லீடர்ஸ்ன்னு சொல்லி ஒரு NGO அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. இன்னைக்கு மிக முக்கியமான தன்னம்பிக்கை பேச்சாளரில் அவரும் ஒருத்தர். வந்து ஒரு முன்னணி காலேஜில் படித்தவர், MBA வந்து IIMல படித்தவர் லக்னோவில். அது மாதிரி ஒரு IPSல வந்து அவர் பாஸ் பண்ணவர், UPSCயில் பாஸ் பண்ணி IPS ஆஃபீஸராக இருந்தவர். அவரோட பேச்சை கேட்பதற்காக ஏராளமான இளைஞர் பட்டாளம் இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்காங்க, நிறைய பிஸ்னஸ் மேன்ஸ் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒரு தன்னம்பிக்கை பேச்சாளராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கி குறைந்தது ஒரு மீட்டிங்கில் பேசணுன்னா அவர் எவ்வளோ கேட்டாலும் கொடுப்பதற்காக நிறுவனங்கள் காத்து கொண்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் இருந்து அவரோட ரெவன்யூவெலாம் யாரும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அவருக்கு எவ்வளோ ரெமுனரேஷன் கொடுத்தா வருவார், எவ்வளோ ரெவன்யூ இருக்குங்கிறத யாரும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இன்றைக்கி வருமானம் என்பது அவருக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. அதை வந்து ஏதோ ஒரு வகையில் அவரோட இமேஜை ஸ்பாயில் பண்ணுங்கிறதுக்காக இது போன்ற யூகங்களின் அடிப்படையில் ஒவ்வொருத்தர் கருத்துக்களை இன்ஃப்ளூயன்சர்ஸ் மீடியாவில் வந்து யூடியூப் இது போன்ற சோஷியல் மீடியாவில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது வந்து தேவையில்லாத ஒரு பேச்சு, தேவையில்லாத ஒரு விமர்சனம். சார், இப்போ நீங்கள் அண்ணாமலை வந்து அந்த வெற்றிடத்தை வந்து நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இப்படி இருந்திருக்கலாம், அப்படிலாம் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்களா? அப்போ நயனா நாகேந்திரன் வந்து இந்த அளவுக்கு வந்து செயல்படலைன்னு நினைக்கிறீங்களா சார்? இல்லை, ஒவ்வொரு லீடருக்கும் ஒரு குவாலிட்டி இருக்கும். அவங்களோட ஒர்க்கிங் ஸ்டைல், ஒர்க்கிங் பேட்டர்ன் வித்தியாசமாக இருக்கும். இவர் வந்து ஒரு கைதேர்ந்த ஒரு அரசியல்வாதி, கிட்டத்தட்ட ஜெயலலிதா காலத்திலிருந்தே மந்திரியாக இருந்தக்கூடிய நபர், ஒரு 30-35 வருஷம் அரசியல் கற்றவர், கைதேர்ந்தவர். அவரோட அரசியல் பாணி வேறமாக இருக்கும். ஸோ அண்ணாமலை அவர்களின் அரசியல் வேறு பாணி. அதனால தான் நிறைய இளைஞர்கள் கவர்ந்து ஒரு கரிஸ்மேட்டிக், அதாவது ஒரு நடிகர் விஜய்க்கு வந்து என்ன ஒரு பேர் புகழ் ஒரு இளைஞர் பட்டாளம் இருக்கோ அதை வந்து எந்தவித அரசியல் பின்னணியும் இல்லாமல், ஒரு நடிகராக இல்லாமல், தான் கற்ற கல்வி, தன்னோட பேச்சாற்றல் பெற்றவர் தான் வந்து திரு அண்ணாமலை அவர்கள். ஸோ ஒரு குறிப்பிட்ட காலத்திலே வந்து பாஜகவின் வாக்கு வங்கி வந்து கணிசமான அளவில் உயர்த்தியவர். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அது எல்லாருமே வந்து ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு தலைவராக இருந்தவர் வந்து அவரோட அரசியல் களம் வேறு, அவர் பயணித்த களம் வேறு. ஆனால் இன்றைக்கி ஒருங்கிணைத்து தான் நேற்று நடந்த பிஜேபி மையக்குழு மீட்டிங்கில் வந்து அண்ணாமலை அவர்கள் வாயாலே வந்து தேர்தல் பரப்புரை வந்து இப்போ இருக்கக்கூடிய பிஜேபி மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் அவர்கள் அவரோட ஷெட்யூலெல்லாம் வந்து அவர் சொன்னார். அதே சமயத்தில் வந்து இவரும் வந்து முழு நேரமாக வந்து தேர்தல் பரப்புரை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. வரக்கூடிய அடுத்த 6 மாதங்கள் வந்து பிஜேபியோட முழு நேர அரசியல் வந்து கண்டிப்பாக அண்ணாமலை அவர்கள் செய்வார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ இன்னொரு சந்தேகம் சார், பொதுவாக இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய இந்த ஃபீல்ட் அவுட் ஆக்ட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க, காணாமல் போன ஆக்ட்ரஸாக இருக்கட்டும், ஃபீல்ட் அவுட் ஆனவங்கலாம் வந்து ஏன் சார் பாஜகவில் வராங்க? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. எல்லா கட்சியிலுமே எல்லோரும் இணைய தான் செய்வாங்க. எது கம்ஃபர்டபுளாக இருக்குது, யாரை பார்த்து வர்றாங்கிறது முக்கியம். அதனால் வந்து ஒருத்தர் வர்றாங்க, சரி அவங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குது, எந்த கட்சியோட கொள்கைகள் பிடிச்சிருக்குங்கிற அடிப்படையில் தான் வந்து வருவாங்களே ஒழிய எவ்வளோ பேர் இணைகிறாங்க, எவ்வளோ பேர் அரசியல் கட்சியை விட்டு போகிறாங்க. ஏன்னா இன்றைக்கி ஒரு நடிகருங்கும் போது இந்த நடிகர் இதில் சேர்ந்தாருங்கிறது இன்றைக்கி மீடியாவில் பேசு பொருளாக இருக்கிறதுனால நடிகர்கள்லாம் பிஜேபிக்கு வர்றாங்க, ரவுடிங்கள்லாம் நடிகர்கள் வரவே இல்லை, நடிகைகள். அதை தான் சொல்கிறேன், நடிகர்கள்லாம் பிஜேபிக்கு வர்றாங்க, ரவுடிங்கள்லாம் பிஜேபிக்கு வர்றாங்க. எல்லா கட்சியிலையும் புதிய நபர்கள் இணைந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஒரு இது போன்ற நபர்கள் உள்ளே வரும்போது அது ஒரு பேசு பொருளாகிருது. இப்போ கொள்கைக்காக ஆசைப்பட்டு வந்த மாதிரி தெரியல சார், இது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மாதிரி இருக்குது. அதாவது வந்து தன் மீது, தனது கட்சி மீது நம்பிக்கை இல்லாதவங்க தான் வந்து நோன் ஃபெமிலியர் ஃபிகர்ஸை வச்சு மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு தாக்கம் இருக்கிற மாதிரி இருக்கு சார். அது எல்லா காலத்திலும் நடந்ததுன்னா எம்ஜிஆர்களை வைத்து மார்க்கெட்டிங் செஞ்சது தான் திராவிட முன்னேற்ற கழகம். எம்ஜிஆர் இல்லைன்னா திராவிட முன்னேற்ற கழகம் அன்னைக்கே நம்பர் 2 பொசிஷனில் இருந்தவர் எம்ஜிஆர். ஸோ அண்ணாவை வந்து இன்றைக்கி ஒரு கிராமப்புறங்களில் போய் அண்ணா பேசினாரா, அண்ணா பேச்சால் கவர்ந்தவர்கள் கூட கட்சியின் பெயர் தெரியாமல் எம்ஜிஆர் கட்சி தானே அப்படின்னு சொன்ன காலங்களெல்லாம் வந்து எங்கள் அப்பா தாத்தா பேசி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதனால் நடிகர்கள் என்பது வந்து மக்கள் மத்தியில் எளிமையாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு நபர்கள். அதனால் வந்து நடிகர்கள் வந்து எல்லா சூழ்நிலையும் வந்து அரசியல் கட்சிக்கு தேவையான நபர்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல் வடிவேல் இருக்கும்போது என்ன கூட்டம் வந்தது, ஆனால் ஓட்டா மாறுமாங்கிறது கண்டிப்பாக கொஸ்டின் தான், அந்த $1 மில்லியன் கொஸ்டின் தான்.
சார் இன்னும் ஒரே ஒரு சந்தேகம் சார், அது கேட்க தவறிட்டேன். அதாவது இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அண்ணாமலை வந்து புறக்கணிக்கலாம் படலை, அவர் வந்து சேர்ந்தா இருக்காருன்னு. ஒருவேளை அவர் புறக்கணிக்கப்பட்டதுனால தான் வந்து அவருக்கு தனியாக வந்து கட்சி ஓப்பன் பண்ணணுன்ற இன்டென்ஷன் ஏதாவது வந்துச்சா சார்? இல்லை 100% கிடையாது. அவர் நீங்களா வந்து ஒரு கற்பனை உலகத்தில் நீங்களா ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அவர் புறக்கணிப்புங்கிறதுக்கே இங்கே வாய்ப்பு கிடையாது. அவர் இல்லாத ஒரு அரசியல் சூழல் வந்து இங்கே வந்து பேசுபொருளாக இல்லை. ஏன்னா அவர் இருந்தால் அக்ரஸிவ் பாலிடிக்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ அவர் பேசு பொருளாகவே இருந்துகிட்டு இருப்பார். நிறைய நிகழ்வுகள் இருந்திருக்கும். இப்போ நடந்து முடிந்த வெற்றிகரமான சம்பவங்கள்லாம் சொன்னது போல் ஆப்ரேஷன் சிந்தூர், டேக்ஸ் ரீஃபார்ம்ஸு, தென் வந்து இந்த அமெரிக்கா டேரிஃப் அகைன்ஸ்ட்லாம் நிறைய கூட்டங்கள் நடத்தியிருப்பார். இதனால் வந்து தொண்டர்கள் நிர்வாகிகள் மத்தியில் வந்து செயல்பாடுகளே இல்லாத மாதிரி இருக்க ஒழிய மற்றபடி வந்து அவர் இல்லைங்கிறதே எங்கள் கேள்வியே கிடையாது. அவர் முழு நேர அரசியல் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. அவர் பிஜேபியில் இருந்து எப்போயுமே வெளியே போகக்கூடிய சூழல் உருவாகாது. அதை பிஜேபி தேசிய தலைமையும் ஒருபோதும் செய்யாது. அவர் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, 2006க்கு அப்புறம் அவர் பிரதம மந்திரி வேட்பாளர் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தமிழகத்திலிருந்து காமராஜர் மூப்பனாருக்கு பின்பு ஒரு பிரதமராகக்கூடிய வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும் என்றால் அது கண்டிப்பாக அண்ணாமலை அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதுக்கு ஆப்டான ஆள், அதுக்கு கேப்பபிளான ஆளுங்கிறத அதுக்கு ஆப்டானால் அவர் மட்டும்தான். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதனால் பிஜேபி விட்டு அவர் புறக்கணிக்கப்படுகிறார், பிஜேபி விட்டு விலகிறாருங்களாம். அவருக்கு பிடித்து தான் ஐபிஎஸ் பதவியை துறந்து விட்டு பிஜேபியில் சேர்ந்திருக்காங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதனால் நம்மளே வந்து அவர் கட்சி ஆரம்பிக்க போகிறாரு, விஜயோட கூட்டணி போகிறாரு, டிஎம்கேயோட கூட்டணி போகிறாருலாம் வந்து பேசிகிட்டே இருக்கலாம். டைம் பாஸ் ஆகும், சிரிச்சிக்க வேண்டியதான். அப்படி தான். ஸோ தெளிவான விளக்கம் சார், மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி.